செந்தில் பாலாஜியால் திமுகவுக்கு ஆபத்து. மூத்த வழக்கறிஞர்கள் முதல்வரிடம் சொன்ன தகவல். ஓரம் கட்டப்படும் செந்தில் பாலாஜி. அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சுமார் 1 வருடத்திற்கு மேல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த அடுத்த 2 நாட்களிலேயே அமைச்சராக மீண்டும் பதவியேற்றது ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றத்தை உச்சக்கட்ட கோபத்திற்கு உள்ளாகியது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என தொடங்கிய வழக்கில் இறுதி விசாரணையில் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டார். இந்த நிலையில் மீண்டும் 1 மாத காலத்திற்குள் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்க சட்டத்தில் இடம் இருக்கு என்றும் அதனால் மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்க வாய்ப்புள்ளது என சில தகவல்கள் வெளியாகியிருந்தது. இது குறித்து விசாரித்ததில் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கும் கோபம் மேலும் அதிகரிக்கும் என்றும் ஏற்கனவே எங்களை ஏமாற்றி ஜாமீன் பெற்று செந்தில் பாலாஜி அமைச்சராக உள்ளார் என்கிற கோபம் உள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது ராஜினாமா செய்கிறேன் என்று வழக்கை ரத்து செய்துவிட்டு மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சரானால் அது உச்சநீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்த வேண்டும். அதனால் முதல்வர் இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்து மீண்டும் அவர் ஜாமீன் ரத்து தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் அது வரும் 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய சரிவை திமுக சந்திக்கும் வகையில் நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மீது எடுக்கும் நடவடிக்கை அமைந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. இது மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு தகவல் சென்றுள்ளதால் மீண்டும் செந்தில் பாலாஜியை அமைச்சராக்கும் முயற்சியில் இனி ஈடுபட மாட்டார் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு சில வழக்கறிஞர்கள் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம், அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று முதல்வருக்கு தகவல் கொடுத்தாலும் டெல்லியில் இருக்கும் மூத்த வழக்கறிஞர் போன்றவர்கள் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராகும் முடிவை சற்று தள்ளி வையுங்கள் என்று முதல்வருக்கு தகவல் கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி முடியும் வரை செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக மீண்டும் பதவி வழங்க வேண்டாம், அடுத்த முறை மீண்டும் திமுக வெற்றி பெற்று 2026 ஆட்சி அமைக்கும் போது அப்போது செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என்றும் முதல்வருக்கு மூத்த வழக்கறிஞர்கள் அறிவுறுத்தி உள்ளார்கள் என்றும் மேலும் மீண்டும் உடனே நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மீது திமுக அரசின் மீதும் இருக்கும் கோபம் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த ஜாமீன் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தால் உடனே விசாரித்து ஒரு அதிரடியான தீர்ப்பை கூட உச்சநீதிமன்றம் வழங்கலாம். ஆகையால் இதுபோன்ற ரிஸ்கை எடுக்க வேண்டாம் என்று மூத்த வழக்கறிஞர்கள் முதல்வருக்கு ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் தின சேவல்